தமிழ் பேசும் உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஹாரன் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பைசைக்கிள் ஹாரன். இந்த ஹாரன் நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இது வரைக்கும் இந்த கண்டென்ட்டை யாருமே ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. நம்ம ஹாரன் செய்ய போகிறோம். அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அடிக்காத பெல் இருக்கும்ல, வேஸ்ட்டாக போனது இருக்கும்ல, அதை வச்சு கொஞ்சம் சூப்பராக க்ரியேட்டிவாக தான் பண்ண போகிறோம். இது வரைக்கும் இதை யாருமே ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. நம்ம சைக்கிளை வச்சு 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த 2 ப்ராஜெக்டையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அப்படி இல்லைன்னா மேலே காய்ச்சல தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைக்கிள் ஹாரன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, பஸர் எடுத்துக்கோங்க. நான் அட்ரினோ அந்த ப்ராஜெக்ட்லேருந்து எடுத்துக்கிட்டேன், அந்த டப்பாலேருந்து. நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே தருவாங்க 15 ருபீஸ்க்கு. அதுக்கப்புறமா ஒரு பெல் வேணும். இது பார்த்திங்கன்னா நான் என்னோடய பெல் ஒர்க் ஆகாது, அதனால தான் எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டன் சுவிட்ச் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெச்டபிள்யூ பேட்டரியை அதோட கனெக்டர் நம்மளுக்கு தேவை. கடைசியாக கொஞ்சம் ஒயர் தேவை. இது ரொம்ப குண்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாட்டில் எடுத்துகிட்டு இதோ அந்த இடத்துல கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதோட மூடி, பாட்டில் மூடியில் நம்ம ஹோல் போடணும். இப்போ அதை நம்ம போட்டு வந்துடலாம். இப்போ நான் போட்டு வந்துட்டேன். நீங்கள் போட்டிருக்க ஹோல் அந்த பஸர் இன்சர்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். எனக்கு அது இன்சர்ட் ஆகலை, அதனால் அந்த ஹோலை இன்னும் பெருசு பண்ணிட்டேன். இப்போ அந்த பஸரை இன்சர்ட் பண்ணி நம்ம க்ளூகன் போட்டு பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ க்ளூகன் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ அந்த பாட்டிலோட கேப்பை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வச்சு பாருங்கள் அந்த சவுண்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிறத. நீங்களே பார்த்துருப்பீங்க, சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. இப்போ பெல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி ஸ்லீவ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் இந்த ஒயர் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதோ நான் பண்ணியிருக்கேன்ல, அதோ இது மாதிரி தான். அப்புறம் பஸரோட மைனஸை இந்த பெல்லோட கனெக்ட் பண்ணிக்கோங்க, பஸரோட மைனஸை. இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த பெரிய ஒயர் ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வச்சுருக்க அந்த ஹெச்டபிள்யூ பேட்ரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஹெச்டபிள்யூ பேட்ரியிலேருந்து ஒரு மைனஸ் ஒயர் வரும், அதை நம்ம இதோட ஜாயின் பண்ணி சால்ட்ரிங் வச்சுக்கலாம். இப்போ நான் சால்ட்ரிங் வச்சுட்டேன். இப்போ இன்னொரு சைடு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த சைடும் ஸ்லீவ் எடுத்தாச்சு. பஸரோட ப்ளஸ்ஸும் ஹெச்டபிள்யூவோட ப்ளஸ்ஸும் நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பெரிய ஒயரை நம்ம அந்த பெல்லை டச் பண்ணோன்னா அதுவாகவே பெல் அடிக்கும், அதை நீங்களே பார்க்கலாம். அது சூப்பராகவே பெல் அடிச்சிச்சு, அதாவது பஸர் சூப்பராக அடிச்சிச்சு. இப்போ அந்த பெல்லுக்கு மேலே நம்மளோட பஸர், அதாவது வாட்டர் பாட்டிலை அங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம சைக்கிளில் ஃபிட் பண்ணிடலாம். சில வீடியோஸ்லாம் டெலீட் ஆகிடுச்சு, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபிட் பண்ணிவிட்டேன், நீங்களே பாருங்கள். இப்போ சைக்கிள் எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறத நான் ஒரு ஃபோட்டோவாக உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோஸ் டெலீட் ஆகிடுச்சு, ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பஸரையும் பஸர் அதுக்கப்புறம் ஹெச்டபிள்யூ பேட்டரியோட ப்ளஸ் ரெண்டுமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஹெச்டபிள்யூவோட ப்ளஸ்ஸையும் நம்ம பஸரோட ப்ளஸ்ஸையும் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பேட்டரியிலேருந்து வர மைனஸ் அந்த ஏரோ மார்க் தெரியல, அந்த இடத்துல சால்ட்ரிங் வச்சுருக்கோம். நம்ம பஸர்லேருந்து வர மைனஸை அந்த பெல்லை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் நம்ம கனெக்ஷன்ஸ். இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம பேட்டரியை கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். நம்மளோட ஹாரன் சூப்பராகவே ஒர்க் ஆகுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சைக்கிளை வச்சு நம்ம 2 வீடியோ பார்த்துருந்தோம். அந்த 2 வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா மேலே காட்சியில் தரேன், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோ செஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரணாவ்.